பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 22 verses 2 and 3. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை, செய் என்றால் செய்கிற சிநேகிதனாயிருந்து, செய் என்றால் செய்கிற சிநேகிதனாயிருந்து தேவனிடத்தில் முழு உரிமை பெறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய் என்றால் செய் என்கிற சிநேகிதனாயிருந்து தேவனிடத்தில் முழு உரிமை பெறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இந்த பகுதியை நாம் சிறுவயது முதல் அறிந்த ஒரு பகுதி. ஆபிரகாமுக்கு 24 வருடங்கள் கழித்து அவருடைய 25வது வருஷத்தில் ஈசாக்கை கொடுத்த தேவன் இப்பொழுது அவனிடத்தில் கேட்கிறார், அதை எனக்கு கொடு. இந்த இடத்தில் இந்த நாளிலே இந்த ரேமாவை கேட்கிற எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? என்னால் உடன்படிக்கையிலே, ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையிலே, ஆவியின் அபிஷேகத்தின் உடன்படிக்கையிலே நாமும் ஆண்டவரும் கையெழுத்திட்டு இருக்கிறோம். அது என்ன? என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது. அப்போ உரிமையோடு நம்ம ஜெபத்தில், ஆண்டவரே எனக்கு இதை தாங்கப்பா, இதனை கொடுங்கப்பா அப்படின்னும் போது அவர் நம்ம இடத்துல உரிமையாக கேட்பார். அதான் ஃப்ரெண்ட்ஷிப், அதான் ஸ்நேகிதன். ஸ்நேகிதன்ட்ட தான் நம்ம அந்த மாதிரி கேட்க முடியும். டே எனக்கு கொடுறா 100 ரூபா, எனக்கு கொடுறா 1000 ரூபா அப்படின்னு ஸ்நேகிதனும் பாருங்கள். இப்போ அப்பாவை யோசிப்பார், இது இவனுக்கு தேவையானு. அம்மா யோசித்து தான் கொடுப்பாங்க. அக்கா தங்கச்சிலாம் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் பிளட் ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் நட்பு மாத்திரம் என்ன தெரியுமா? உண்மையான நட்பு கொடுனா டக்குன்னு கொடுக்கும். அதான் ஸ்நேகிதன். அவனுக்கு இன்றைக்கி இந்தடா நீ வச்சுக்கடா, நாளைக்கு எனக்கு தேவையான பண்ணி கொடுக்க மாட்டியாடா, அந்த உரிமையில் இருப்பான். அதான் ஆண்டவர் ஆபிரகாம் என் ஸ்நேகிதன்ன்றார். ஆண்டவர் ஆபிரகாம் என் ஸ்நேகிதன். ஸ்நேகிதன்ட்டு தான் செய்யினா செய்வான். பாருங்கள், 2ஆம் வசனத்தில் கேட்டார். அவன் 10ஆம் வசனத்தில் ஆபிரகாம் எழும்பி போல, ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே இப்படி ஒன்றுமே கேட்கல. 3ஆவது வசனம் தெளிவாக சொல்லுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தான். அந்த வசனம் முடியும் போது அழகாக சொல்லுது, புறப்பட்டு போனான். அவ்வளோதான், டன்னா டன். அது எதுக்கு கேட்டார், ஏன் கேட்டார், ஈசாக்கு என்ன சொல்ல போகிறான், சாரால் என்ன சொல்ல போகிறான், அதெல்லாம் ஒரே இல்லை. என் தேவன் எனக்கு அவர் ஃப்ரெண்டு, நான் அவருக்கு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாரு, இந்த ஃப்ரெண்டை அவர் கொடுப்பேன். என்ன ஒரு அருமையான உரிமையில், என்ன ஒரு அருமையான உறவில். அதனால தான் ஆண்டவர் அந்த சோதம் குமாராவை அழிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு நான் இதை மறைப்பேனோ. ஆபிரகாமுக்கு நாம் வந்த பர்பஸ் என்னென்னா, சோதம் குமாராவை அழிக்கிறதுக்கு 3 பேர் வர்றாங்க. ஆனால் அங்கே ஆபிரகாம் நிற்கும் போது ஆண்டோடைய மனசில், ஐயோ இவ்வளோ தூரம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம், அவனுக்கு நம்ம வாக்குத்தத்தமும் கொடுத்தாச்சு, அவனுக்குமே இப்போ யோசனையாக இருக்குது, எதுக்கு வந்தார், இன்றைக்கி வந்தார், யோசனையாக இருக்கும். என் மனசை கூட்டிகிட்டு தான் நான் போவேன். என்ன ஒரு அழமான, நான் சொல்லும் போதே நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கிற இடத்துல, செய்கிற இடத்துல, அது என் ஜீவனே ஆனாலுன்ற இடத்துல நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் ஒரு உரிமை பாராட்டுவார் பாருங்கள் ஸ்நேகிதனுக்கு. அது பல மடங்கு ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் இடத்துல உங்கள்கிட்ட அந்த உரிமை இருக்குதா? நீங்கள் பாருங்கள், இந்த உரிமை சாராள்கிட்ட கிடையாதுல்ல. சாராள் ஃப்ரெண்டாக பழகலை. இதே சாராள்கிட்ட போய் ஆண்டவர் உன் குமாரனை கொடுன்னா, அவள் என்ன தெரியுமா சொல்லியிருப்பா, எனக்கு நீ ஆண்டவரே கிடையாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா சாராள் ஃப்ரெண்டு கிடையாது. ஆண்டவரும் பாருங்கள் எல்லாத்தையும் கேட்க மாட்டார். ஆண்டவர் கேட்குறது ஃப்ரெண்டாக யார்கிட்ட பழகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். ஊழியர்களும் யார்கிட்ட திரும்ப கேட்பாங்க, யார்கிட்ட உரிமை இருக்குதோ அவங்கள்ட்ட தான் அவங்க கேட்பாங்க. அதுதான் நம்முடைய நேரம், நம்முடைய பொருள், நம்முடைய தாளந்துகள், கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபைகள், பணம், பொருள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கொடுன்றாரா, கொடு. ஆண்டவரே இதில் நான் கொடு, அவ்வளோதான். உரிமை. அந்த உரிமைக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க.
அந்த உரிமையான இடத்துல நீங்கள் இருங்க. இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, நித்தியத்திலும் சரி, உங்களுக்காக அந்த சிநேகிதன் எப்பொழுது இருப்பார், எப்பொழுது அதை தருவார். அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளில் எனக்கு கொடுத்ததான நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். செய் என்றால் செய்வேன் என்கிற அந்த சிநேகித உரிமையை நாங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் எங்களுக்கு தகப்பனப்பா, நீர் எங்களுக்கு மணவாளன் ஆண்டவரே, அதையும் காட்டிலும் நீங்கள் எங்களுக்கு சிநேகிதன் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு மறைக்காமல் எல்லாத்தையும் செய்வீங்க. எங்களுக்காக நீங்கள் தோளோடு தோள் கொடுப்பீங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் ஆண்டவரே. எல்லா காலத்திலும் எங்களை நீங்கள் சிநேகிக்கிற தேவன். ஆபிரகாம் இடத்துல சிநேகிதனாய் உரிமையோடு நீங்கள் கேட்டீங்களப்பா, அதுக்கு அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எஸ் என்று சொன்னது போல் நாங்களும் அந்த இடத்துக்கு ஏறி வர, யாரெல்லாம் அந்த நாட்களில் இந்த உரிமையான இடத்துல இல்லாமல் நிற்கிறாங்களோ, தவிக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் அந்த இடத்துல ஏறி வர எங்கள் தேவன் உதவி செய்யுங்க. அந்த சிநேகிதனுக்காக நீர் முடிவு பரியந்தம், உலகத்தில் மாத்திரம் இல்லை, நித்தியத்திலும் எங்களுக்காக நீர் செய்யப்போகிற காரியங்களுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைங்க அந்த வார்த்தையை கேட்டு அந்த சிநேகிதன் என்ற இடத்திற்கு ஏறி வர உதவி செய்யுங்க. இதனால் அவங்க எடுத்துக்கொள்கிற ஊழியங்கள், தேவைகள், வேலைகளில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.